ஜனாதிபதியினால் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்ட 400 மில்லியன் ரூபாயில் தனது தேர்தல் பிரச்சாரத்தினை அவசரமாக மேற்கொள்வதற்காக எந்தவிதமான திட்டமிடல்களுமின்றி ஒதுக்கப்பட்ட நிதி. இந்த நிதி எரிவில் தெற்கில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குளத்துக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு திடலில் 50 லட்சம் ரூபாய் பணம் வீடடிக்கப்பட்டுள்ள காட்சியே இது. இது மின் இணைப்புடன் கூடிய விளையாட்டு மைதான அபிவிருத்திக்காக 50 லட்சம் ரூபாய்கள். இதற்கான ஒப்பந்தக்காரர்களாக எரிவில்குரிய ஆடிஎஸ் ஒப்பந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இங்கே பார்த்தீர்கள் என்றால் செல்வதற்கு பாதை இல்லை. விளையாட்டு வீரர்கள் தோணியில் தான் போய் விளையாடணும் என்று நினைக்கிறேன். இதுதான் அவங்களுடைய திட்டமிடல். அதே போன்று விளையாட்டு மைதானம் நிறைய தண்ணி நிறைந்து காணப்படுகிறது. இவ்வாறு இந்த 50 லட்சம் ரூபாய் நிதி மிக மோசமான முறையில் இதான் அவர்கள் போட்ட அந்த மின் இணைப்பு 2 தூண் இருக்குது. இந்த 50 லட்சம் ரூபாய் நிதியை வீணடித்ததற்கான படம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ மக்களுக்கு இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக ஒரு வாழ்வாதார ரீதியான ஒரு அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ளாமல் இவ்வாறு வீணடிக்கப்பட்ட